இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ட்ரைபிள் காம்பேக்ட் மேட்ச், அதாவது ட்ரைபிள் சீஃப்கான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுது, யார் யார் ரிட்டர்ன் வர போகிறோம், ரிசல்ட் எப்படி போக போகுது, ஒட்டுமொத்தமாக ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். இந்த மேட்சை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் யார் யாருக்கு எப்போ நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த மேட்சை நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் இந்த மேட்சை வந்து மெயின் ஈவெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணல. WWE மெயின் ஈவெண்ட்டாக வேறு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ராவோட ஸ்டார்டிங்கில் நடக்கலாம். ராவோட ஸ்டார்டிங் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி, அதாவது வர ராவோட ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய மேட்ச். இந்த மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் தான் ஜெயிக்கிறவங்க தான் ட்ரைபிள் சீஃப். இந்த மேட்ச்சுக்கு தான் அந்த உள்ளா ஃபாலோ கொடுக்க போகிறாங்க. அப்படின்றதுனால இந்த மேட்ச் வந்து பயங்கர ஹைப்பேரி இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சோலோசிக்கான்ற மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட் பண்ண யாருமே வர மாட்டாங்க. ஆனா சோலோசிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண பிளட் லைன் ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. பிளட் லைன் ஃபர்ஸ்ட் வரும் பட்சத்தில் தான் இந்த மேட்சோட ஹைப்பே வேற லெவலா ஆக போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிளட் லைன் வந்த உடனே அதுக்கப்புறம் யார் வருவா, ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட் பண்ணி ஜே யூசோ வருவாங்க, ஜிம்மி யூசோ வருவாங்க. அதுக்கப்புறம் செமி இசைன் என்கின்ற செமி யூசோ இவரும் வரலாம். இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, மேட்ச் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து பிளட் லைன் அடிச்சு பிளட் லைன் இந்த ஜாக்கா ஃபேக்டர், அதுக்கப்புறம் டேமேட்டோங்க, அதுக்கப்புறம் டேமேலோங்க ஷாக்கிங்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரையும் அடிச்சு விரட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ட்ரீவ் மெக்கின்ட்ரே வரலாம். ட்ரீவ் மெக்கின்ட்ரே வந்து ஷாக்கிங்காக ரோமன் ரிங்ஸ்க்கு ஒரு கெல்மோரா கிக் விடலாம். அந்த கெல்மோரா கிக் விட்ட உடனே இதை பார்த்து ஜே யூசோ அங்கேருந்து ஆடியன்ஸ் சைடில் ஓடிக்கிட்டு இருந்தா ஜே யூசோ, எப்படி நீ வரலாம், நீ என்னையே அடிச்சுட்டா நான் ஒன்றும் அடிக்காம விடுவேனா அப்படின்னு சொல்லி அவரு வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா ஜே யூசோ வர்சஸ் ட்ரீவ் மெக்கின்ட்ரே மேட்ச் முன்னாடி நடந்துச்சுன்னா இவங்களாம் வருவாங்க. அந்த மேட்ச் நடக்கலைன்னா ட்ரீவ் மெக்கின்ட்ரே வர்றதுக்கு கேள்விக்குறி தான். ஏன்னா அடுத்த ஒரு ஜே யூசோட ஒரு மேட்ச் இருக்குன்றதுனால இந்த மேட்சுக்காக இடையில வருவார்ன்ற ஒரு கேள்விக்குறி இப்போ இருந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களாம் அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ட்ரீவ் மெக்கின்ட்ரே வந்து ரோமன் ரிங்ஸுக்கு ஒரு கெல்மோரா கிக் வச்சுட்டு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமாக ட்ரீவ் மெக்கின்ட்ரே கெல்மோரா கிக் போடுறதுக்கு முன்னாடியே ரோமன் ரிங்ஸுக்கு புதுசாக யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ட்ரீவ் மெக்கின்ட்ரே காலவாரி இழுத்து விட்டு ட்ரீவ் மெக்கின்ட்ரே அடிச்சு தள்ளி விட்டுட்டு போனாலும் வாய்ப்பு இருக்கு. அதனால ரோமன் ரிங்ஸ் இதை பயன்படுத்திக்கிட்டு ஸ்பியரை போட்டு சோலோசிக்கா ஸ்பியரை போட்டு மேட்சை முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ட்ரீவ் மெக்கின்ட்ரே கெல்மோரா கிக்கு போட்டோன்னே ரோமன் ரிங்ஸை வந்து பின் பண்ணி பார்க்குற சோலோசிக்கா பின் பண்ண முடியாம ஷாக்கிங் ஆயிடுறது ஆவி. அது மாதிரி சோலோசிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது பிளட் லைன் ஃபேமிலியிலேருந்து புதுசாக வந்து ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பல விதமான எக்ஸ்பெக்டேஷனை கிளப்பியிருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ரோமன் ரிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரோமன் ரிங்ஸ் ஜெயிச்சா புதுசா ஒரு சாம்பியன்ஷிப் கொடுப்பாங்கன்ற ரூமர்லாம் போயிட்டு இருக்கு. அந்த சாம்பியன்ஷிப்பை கொடுக்கும் பட்சத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைபிள் சீஃப்கான மேட்ச்சில் வந்து புதுசாக ஒரு சாம்பியன்ஷிப் உள்ளா பலாவுக்கு மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ட்ரைபிள் சீஃப்கான சாம்பியன்ஷிப்பை கொடுக்கலாம். அந்த சாம்பியன்ஷிப்பை முதல் முறையாக வின் பண்ண போகிற ரோமன் ரிங்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ கடைசியில் ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த சாம்பியன்ஷிப்கான அடுத்த மேட்சுக்காக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யார் வரலான்னு கேட்டிங்கன்னா, யாரும் எதிர்பார்க்காத விதமாக ரோமன் ரிங்ஸை வந்து ராக் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திச்சு முறைச்சிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போகலாம். இது வந்து அடுத்த கட்ட ஃபியூடு. இந்த ட்ரைபிள் சீஃப்கான சாம்பியன்ஷிப் அவங்க ஃபேமிலிக்குள்ள மட்டும்தான் இருக்க போது. அதுக்குள்ள சாம்பியன்ஷிப் அவங்க ஃபேமிலிக்குள்ள டிஃபெண்ட் பண்ண போறாங்க. அதுக்காக அடுத்த கட்டத்துக்காக போக போற இந்த சாம்பியன்ஷிப்பை ராக் வந்து அந்த சாம்பியன்ஷிப்கான அடுத்த மேட்சுக்காக சேலஞ்ச் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. இதுதான் இந்த மேட்ச்ல நடக்க போகுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.